இப்ப பாத்தீங்கன்னா, நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகு, கேது கிரகங்கள் இருக்கு இல்லையா? இந்த கிரகங்கள்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா, நட்சத்திர பாதசாரத்துன்னு பலன் தருவார் இல்லையா? அது கண்டிப்பா நட்சத்திர பாதசாரத்துல இருந்துட்டாருன்னா, அவர் பலன்களை தருவதில்லை பெருசா. அதுபோல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களுக்கும் நம்ம பார்க்கும்போது, அல்லது லக்னத்துல இருந்து இருக்கக்கூடிய ஸ்தான பலன்கள் பார்க்கும்போது, அவர் அதிகமா பலன் தருகிறார். அவருடைய பார்வை கூட பலன் அதிகமா இல்ல. காலபுருஷ தத்துவப்படி லக்ன அடிப்படையிலேயோ, மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவ முறையிலையோ, அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு தான் அதிக பலன் தரார். ஸ்தானம் தான் அவருக்கு மிக வலிமையா இருக்கே தவிர, பார்வை பலன்களோ, மற்றபடி நட்சத்திர சாரத்துல இருந்து பலன் தரக்கூடிய வாய்ப்புகளோ அவர் மிக குறைவாக தருகிறார். அது பெருசா அவ்வளவா முக்கியத்துவம் பெறுவதில்லை. ஸ்தான பலன் மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ராகு கேது கிரகங்கள்ல. இது உண்மையா என்னன்னு உங்க அனுபவத்தில் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி முறையில் அனுபவம். உங்களுக்கு ஜோதிடங்கிற 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், அதுல 9ல 2 நிழல் கிரகங்கள். இதுதான் அதோடைய அமைப்பு. ஜோதிட நட்சத்திரங்கள், ராசிகள் 12 எல்லாமே 360 டிகிரி தான். ஆனா பார்வை வேறுபாடு ஒவ்வொரு ஜோதிட அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பலன்கள் தான். ஸ்தான பலன் ரொம்ப முக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பை ராகு கேது முதல் நிலை பெறுகிறது. சனி கூட பார்வை பலன் தரும்போது அவர் ஸ்தான பலன் ரொம்ப முக்கியமா இருக்கிறார். ஸ்தான பலன் தான் மிக அருமையா பலன் தர்றார். அந்த ஸ்தானத்துக்கு தான் அதோடைய பாவத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவ பலன் தருகிறார் தவிர, பார்வை பலனோ நட்சத்திர பாராசலனுக்கோ இந்த ராகு கேது மற்றும் சனி கட்டுப்படுவதில்லை என்பது எனதுடைய ஆய்வு முடிவு. உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நானும் தெரிஞ்சுக்க வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து